வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சண்டே எபிசோடு பற்றி சொல்லலாம். பிக் பாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சாட்டர்டேவே வெளியில் வந்துருச்சு. தீபக் தான் வெளியில் போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ சண்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் உட்காந்துட்டு போகிக்கு உங்களுடைய குணத்தை எதை எரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்து எதை பற்றி மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் போச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா விஷால் சொன்னது சௌந்தர்யாவை பற்றி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து எல்லா இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டேன், பட் என்னன்னு சொல்லாமல் மன்னிப்பு கேட்டேன், அதனால் அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மற்றவங்க கூட பழகும்போது நான் அவங்கள தப்பாக நினச்சேன், பட்டு நான் க்ளோஸ் ஆகும்போது தான் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக மன்னிப்புன்னு கேட்குறாரு. ஒருத்தர் ஒரு குணம், அவங்க கோவத்தை குறைக்கணும், இதை குறைக்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அது முடிச்சது. அடுத்ததாக வெளியிலேருந்து வந்தவங்க உங்கள் மண்டையை கழுவினாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆரம்பிச்சது. அதில் பவித்ரா ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது இவங்க வந்துன்னு இல்லை சார், அதுக்கு முன்னாடியே எனக்கு தீபக்கும் முத்து உட்காந்து ரொம்ப நாளாக என் மண்டையை கழுவிட்டுருக்காங்க, பெட்டி எடுத்துருன்னு சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க. அப்போ பெட்டி எடுத்துறீங்களான்னாரு. இல்லை சார், நீங்களும் இப்படி கேட்குறீங்களே சார் அப்படின்னாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சது, கொஞ்சம் நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. அதை தவிர இன் ஜென்ரல் முத்துவை அவர் டார்கெட் பண்ணலை, ரவி எல்லாரையும் குழப்பினார், ஆனால் முத்துவை பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது. அப்போ ரயான் சொன்னார், என்னையும் அப்படி தான் சார் பண்ணாருன்னும்போது கேட்டாங்க என்ன பண்ணார் அப்படின்னும்போது பெட்டியை எடுத்துருன்னு சொன்னார் சார். நீ டிடிஎஃப்பில் நல்ல பேரோடு இருக்க, அப்படியே டக்குன்னு பெட்டியை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னார் சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இல்லை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் முத்துவை கேட்டிங்களான்னு கேட்குறாரு. அப்போது ஜாக் எழுந்து இல்லை சார்ன்னு சொல்லிடுறாங்க. அப்போ முத்து நீ என்ன என் பின்னாலே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கேட்டார் அப்படின்றாரு. அதுக்குள்ளே ரவி சின்சியராக எழுந்து சொல்லிடுறாரு, நான் அவன் மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், எடுப்பியா எடுக்க மாட்டேயான்றதுக்காக தான் நான் கேட்டேன், நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார், அதோடு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது அன்றைக்கி நைட் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் பிஆர்னு எடுத்து கொடுக்குறாரு. அப்போ தான் இவர் சொல்கிறார், ஆமாம் சார், நான் கூட தான் அவன் பிஆர்னு சொன்னார், ஏன்னா நாங்கள் பிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உன்னை பற்றி நான் நல்லா பேசியிருக்கேன், அதனால் நான் உனக்கு பிஆர் மாதிரி தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்த பிறகு விஜய் சேதுபதி ரவியை கொஞ்சம் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் இங்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கு, வெளி விஷயங்கள் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அது சரி, பட் நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்க மக்கள் இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு சில சமயங்களில் சொல்கிறீங்க. அதே மாதிரி முத்துவை ஏன் எடுக்க மாட்டாருன்னு நினச்சிங்க, நீங்கள் மற்றவங்கள கேட்ட மாதிரி ஏன் முத்துவை கேட்கலை அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அப்போ இவர் அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சார், அதனால நான் கேட்கல அப்படின்றாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, சார் அவன் போராடி வந்திருக்கான் சார், இவ்வளோ நாளாக நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா சார், அவன் எடுக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ரவி ரொம்ப அப்செட் ஆகிட்டு பிரேக் கொடுத்துட்றாரு. இவர் ஒரே அழுதுட்டு இவர் சொல்கிறாரு, என்னது இது, நான் வரேன்னு சொல்லலையே, என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி பண்ண, இப்படி நான் இப்படி தான் பேசுவேன்னு தெரியும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கூப்பிடுறாங்க, எல்லாரையும் நான் இது பண்ணுவேன்னு தெரிஞ்சு தானே என்னை கூப்பிட்டு வந்தாங்க, அப்புறம் இப்போ எப்படி சொன்னால் எப்படி எனக்கு வெளியில் என்ன மாதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ விஜய் சேதுபதி திருப்பி உள்ளே வந்துடுறாரு. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க வந்துட்டாருன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் என்ன சார், நீங்கள் தப்பு பண்ணும்போது வெளி விஷயங்கள் பேசாதீங்கன்னு பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி செய்துகிட்டே இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா அப்படின்றாங்க. இல்லை சார்ன்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி சொல்லலைன்னா அது ஒன்றும் இல்லைன்னு தானே சார் அர்த்தம், இவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு போய் நான் இவ்வளோ விளக்கணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, ஏன் எல்லாருக்கும் பண்ணல ஒரே மாதிரின்றது தான் சார் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. புரிஞ்சுதா சார்னு புரிஞ்சுதுன்றாரு. அப்புறம் இவரே உட்காந்து பிரேக் திருப்பியும் போயிடுறாரு அவர். அப்போ இவர் உட்காந்து சொல்கிறாரு, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கணும், பட் எனக்கு ஃபேவரெட்டு முத்துன்னு தெரிஞ்சு அனுப்பியிருக்காங்க, இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரையுமே கேட்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல நான் தவறிட்டேன்
அதை தான் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி புரிஞ்சுக்கிட்டீங்களே விடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்ததாக வந்து எலிமினேஷன் வருது. தீபக்குன்னு சொன்ன உடனேயே ஜனங்களே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் தானே ஓட்டு போட்டிங்க அப்படின்னு அவங்கள ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு போகிறாரு. அங்கே என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்தால் அவர் அப்படி சொல்லியிருப்பாருன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சோகமாக இருந்தது. அந்த சுச்சுவேஷனே ரொம்ப 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 சோகத்தில் இருந்தது. நமக்கே ரொம்ப பெரிய அடியாக தானே இருக்குது. அது கேட்கும்பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தீபக் போய் எப்படி போக முடியும் தானே தோணுது. இந்த பிஆர்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக அவர் எப்படி எவால்வ் ஆனாருன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் வந்து நான் சொன்னேன், போன எபிசோடில் கூட நான் சொன்னேன், ஜாக்கை வந்து கரெக்ட் பண்ணார், உடனே ஜாக் அதை மாற்றிக்கிட்டாங்கன்னு. அதே தானே இவருக்கு வந்து ஒரு சின்ன கோபங்கள்லாம் இருந்தது வரும்பொழுது. அதெல்லாம் என்ன அழகாக மாற்றிக்கிட்டு எல்லாருக்கூடையும் ரொம்ப பழக மாட்டார். முதல்ல கொஞ்சம் விலகி தான் இருந்தார். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டேயும் பழகி எல்லார்கிட்டேயும் மதிப்பு மரியாதையாக ஒரு பெற்றிருக்காருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஆஸ் அ கேப்டனாக எந்த மாதிரி இருந்தாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக பேசுகிற ஒரு ஆளாக இருந்திருக்காரு அவருன்னு தெரியும் நமக்கு. இவர் போகிறாருன்னும் போது நமக்கே ஷாக்காக இருக்குது. அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. முத்துவும் ஷாக் ஆனார், முத்துவும் வருத்தப்பட்டார். ஆனால் முத்து வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதாங்க, எல்லாரும் அழுதாங்க. அது வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதர் வெளியில் போகிறது வந்து நமக்கே தெரியுது. அந்த மூடே வந்து அப்படியே இடிஞ்சு போய் எல்லோரும் உட்காந்துருக்க மாதிரி இவரான்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அவர் விஜய் சேதுபதி பேசும்போது வந்து ரவியை சொல்லும்போது ஆர்னவை பற்றி கூட அவர் கேட்டார், நீங்கள் இவ்வளோ கோவத்தோடு வந்தீங்களே அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கும்பொழுது அது மாறுது அப்படின்றதெல்லாம் சொன்னார். ஆனால் இவரை வந்து சொன்னார், இவர் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் யாருன்னா இன்னும் கொஞ்சம் உரத்த இதில் பேசுவீங்க நிறுத்துவீங்கன்னு பார்த்தா யாருமே ரொம்ப செய்யலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எனக்கும் புரிஞ்சுது. ஆனால் கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆர்னவ் வந்து இவ்வளோ நாள் இருந்ததுலேயே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்காரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவங்க மேலே விஷால் மேலெல்லாம் அந்த கோவம் கூட இப்போ போக போக அருண்கிட்டெல்லாம் கூட எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நார்மல்சி வந்திருக்கு. அவருக்கு நார்மலாக தான் இருக்கார். அவர் நினச்சிட்டு வந்த கோவத்தை வந்து அவர் ஒன்றும் காட்டிகிட்டு இருக்கலை இங்கே. ஸோ அதை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தால் அவரையுமே அது மேம்படுத்த உதவி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை கொஞ்சம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்த ஆர்னவ் இல்லை, இப்போ இருக்கிற ஆர்னவ் ரொம்ப மாறி இருக்கார். இப்போ தீபக் போகும்போது கூட அவர் சொல்கிறாரு, அவர் கேப்டன்சி பற்றி எப்படி பேசுகிறாங்க, அவர் சாதிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் பிக் பாஸ் வந்து அவரை பற்றி சொல்கிறாரு. இந்த 8 சீசன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் அப்படின்னா இவரை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தர் இருக்காருன்னா அது நீங்கள் தான். இனிமேலும் சரி உங்களை தான் கோட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கேப்டன்ஷிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். நான் தீபக்கை பார்த்து ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டது ஜென்ரல் நாலேஜ் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். என்ன இவருக்கு பையனுக்கு சொல்லி கொடுத்தாரா, எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு நினச்சா எல்லா ஜென்ரல் நாலேஜும் தரவாக இருந்தார். இவ்வளோ அவர் வந்து சொல்லிக்கிற மாதிரி 40s இருந்தால் கூட இந்த 20s இருக்கிற பசங்க கூட ஈக்குவலாக வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லா விளையாடியிருக்காரு, மென்டலாகவும் நல்லா விளையாடியிருக்காரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கூட நல்லா என்ஜாயும் பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸும் பண்ணியிருக்காரு. எல்லா விதத்துலேயுமே அடாப்ட் பண்ணிட்டுருக்காரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் அது. அதை வந்து பிக் பாஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் பெஸ்ட்டு கேப்டன்னு சொல்கிறாரு. அப்புறமா ஞாபகம் வந்துட்டு சொல்கிறாரு, அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ரொம்ப நல்ல பாராட்டி அனுப்புகிறாரு. ஸோ இதுவே அவருக்கு வந்து அந்த கிரீடம் வேறு உள்ளேருந்து கேப்டன்சி அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அவர் தலையில் வைக்க சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு தீபக்கையும். ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாரு. அப்புறம் அங்கே ஏவிலாம் போட்டு காமிக்கும்போது அவரே ரொம்ப ஸ்டன் ஆகிடுறாரு. இவ்வளோ ஆயிருக்கா, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து அப்படி ஒரு ஆரவாரத்தோடு தான் அவரை வரவேற்றாங்க. அவ்வளோ ஒரு அன்பு காமிச்சாங்க. அவரே எதிர்பார்க்கல, அப்பா இவ்வளோ மக்களா, இவ்வளோ அன்பா அப்படின்னு அவரே ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டார் அங்கேயும் போயிட்டு. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு, அந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதியும் சொன்னார், நீங்கள் ரொம்ப நல்ல பிளேயர் சார் நீங்கள் அப்படின்னு. அப்போ இவரும் சொன்னார், இல்லை நான் வரும்பொழுது நான் சிலதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சேன், அதெல்லாம் மாற்றிக்கிட்டேன். என் ஒய்ஃப் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி என் பையன் வந்து சொன்னது எனக்கு இன்னுமே பெருமையாக இருந்தது. ஐ மேட் ப்ரவுட் ஆஃப் ஹிம். அது போதும் சார் எனக்கு
அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லாம் அந்த ஹோல் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு தீபக் வந்து வெளியில் போயிட்டார். எனக்கு வந்து புரியல. மஞ்சரி போயிட்டாங்க, இவரும் போயிட்டார். நான் இந்த ஃபைனல்ஸில் இவங்க 2 பேரையும் எதிர்பார்த்தேன். இந்த 2 பேரும் போயிட்டாங்க. அடுத்ததாக வந்து உண்மையிலேயே அருண் பரவாயில்லையா வந்தார். நல்ல எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தார் அருண். ஒரு ஃபைனலில் நிற்கும்பொழுது ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்தார். அவரும் போயிட்டார். இப்போது யார் இப்போ வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் நான் இருக்கேன். முத்துக்குமரன் தான் ஜெயிப்பார்னு எல்லாரும் அப்படியே அடித்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதுலேயுமே நம்பிக்கை கிடையாது. அது எப்போ வேணால் மாறலாம். ஏன்னா இப்போவே இவ்வளோ மாறும் பொழுது அதுவும் மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ தெரியல, மக்கள் வந்து உண்மையிலேயே ஓட் போடணும். எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் வந்து கட்டாயமாக ஓட்டு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது யார் ஜெயிப்பாங்கன்னே எனக்கு புரியாத மாதிரி இப்போ எப்போவுமே நான் ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷனில் இருப்பேன். இப்போ அப்போவும் நான் சொன்னது வந்து முத்து வருவார் ஃபைனல் ஸ்டேஜ் தான் சொன்னேன். முத்து, தீபக் அண்ட் ஜாக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஜாக்கும் முத்துவும் தான் இருக்காங்க, தீபக் இல்லை. பார்ப்போம் யார் வராங்கன்னு பார்ப்போம். ஃபைனலிஸ்ட்டாக யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உண்மையாக இந்த வீடியோ பண்ணுறதுல வந்து நான் உடனே பண்ணுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அவ்வளோ டைம் எடுத்து தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். உண்மையிலேயே ஐ எம் வெரி ஷாக்ட். எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. தீபக் போனது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதையும் தாண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.